Hello friends, welcome to erodeammachisamayal. இது நம்ம வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எம்டி சால்னா எப்படி வைக்கலாம்ன்றத பாப்போங்க. இதுல ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன். 6 முந்திரி பருப்பு எடுத்து வச்சிருக்கேன். அதையும் போட்டுருவோம். 1 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் சோம்பு போட்டுக்குவோம். 2 பல்லு பூண்டு, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி போட்டுக்குவோம். கொஞ்சமா கொத்தமல்லி இலை, ஒரே ஒரு பச்சை மிளகாய். நல்லா இத தூள் பண்ணிட்டு தண்ணி ஊத்தி நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கங்க. தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊத்திருக்கேன் நான். கல்பாசி ஒரு 2 பூ எடுத்துக்கங்க. 3 ஏலக்காய், 2 பட்டை, 2 லவங்கம் போட்டுக்கலாங்க. இதுலயே நம்ம 2 இனுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதுலயே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இதுல ஒரு பெரிய வெங்காயம் 1 எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சமா சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயத்தை எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி இதையும் போட்டுடலாம். ரெண்டையுமே போட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதக்கியாச்சு. நான் 2 தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி இருந்தது, அதை போட்டுக்கலாம். இந்த சால்னாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இதுலயே உங்களுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்குங்க. கரம் மசாலா பொடி ஒரு பிஞ்ச் அளவுக்கு போட்டுக்குங்க. கொஞ்சமா கொத்தமல்லி இலை போட்டுக்குவோம். நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கிடணும். இந்த தக்காளி எல்லாம் நல்லா மசிச்சிடணுங்க. இந்த மாதிரி பாருங்க. இப்போ நல்லா வதக்கிட்டோம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் போட்டுக்கலாம். குழம்பு மிளகாய் தூள் டேபிள் ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்குங்க. இதை நல்லா வதக்கிடுவோம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, இதை போட்டு நல்லா வதக்கிடலாங்க. இப்போ பச்சை வாசம் எல்லாமே போயிருக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஊற்றிக்கிங்க. இந்த அளவுக்கு தண்ணி இருக்கணும். அப்படி இருந்ததுனா தான் உங்களுக்கு இந்த குழம்பு கொதிச்ச உடனே திக்காயிரும். சால்னாங்கிறது நமக்கு நல்லா தண்ணியாக இருந்ததுன்னா ஊற்றி சாப்பிட்ற தாராளமாக ஊற்றி சாப்பிட்லாம். அப்போ ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பெல்லாம் ஏதாவது வேணும்னா பார்த்துக்கிட்டு போட்டுக்குங்க. பாருங்கள், கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை தூவி விட்டு லேசாக தட்டை வச்சு மூடி வச்சுருவோம். இந்த அளவுக்கு மூடினீங்கன்னா போதும். ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும், எடுத்துடலாம் குழம்ப. சூப்பராக எண்ணெயெல்லாம் நல்லா கசிஞ்சு ரொம்ப நல்லா வந்திருக்கு. நல்லா ஹோட்டல்லலாம் நம்ம போனோம்னா நமக்கு சால்னா கிடைக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி நல்லா வந்திருக்கு. நல்லா வாசமாக ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி சால்னாவை வச்சுக்கிட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு தோசையை நல்லா சுட்டு வச்சுக்கணுங்க. இந்த மாதிரி நல்லா கல் தோசை மாதிரி ஒன்று சுட்டு வச்சுக்கிட்டு இந்த சால்னாவை சும்மா இப்படியே ஊற்றிட்டு நம்ம என்ன பண்ணணும், இதை நம்ம அப்படியே பிச்சு அப்படியே வாயில் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம இந்த மாதிரி சாப்பிட்டோம்னா நம்ம ஹோட்டலுக்கே போக மாட்டோங்க. அந்த அளவுக்கு அருமையாகவும் சூப்பராகவும் இருக்கும். அதனால் நீங்களும் இந்த மாதிரி சால்னா வச்சுட்டு சப்பாத்தி, பரோட்டா, இந்த மாதிரி தோசை இதுக்கெல்லாம் வச்சுட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குங்க. வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.